The Lord be glorified. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். We welcome you all on the name of Lord and Savior Jesus Christ. கிருபையாக நமக்கு தேவன் தந்த இந்த ஆராதனை நாளுக்காக கரமுயர்த்தி முன்னாடி செலுத்துவோம். இன்னைக்கு நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் Today's meditation. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். Genesis chapter 3 verse 9. ஒருவர் வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். போதும். நம்மை தேடும் தேவன் என்கிற தலைப்பின்களிலே சத்தியத்தை நான் பேசுகிறேன். The God who seeks. நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடுகிறார். Our God is seeking us. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேடுகிறீர்களோ இல்லையோ, As you whether you may search us. உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் விசாரிக்கிறீர்களோ இல்லையோ, Are you asking about your brotherhood or not? உங்களுடையதான நண்பர்களை நீங்கள் விசாரிக்கிறீர்களோ இல்லையோ, Are you calling speaking about this? நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்மை விசாரித்துக் கொண்டே The இருக்கிறார். God who created, He has been seeking us. எல்லாரும் ஒரு வழி சொல்லுங்க. நம்முடைய தேவன் நாம் தேடுவதை பார்க்கலும் அதிகமாய் தேடுகிறவர். More than what we seek, our God is seeking more than us. ஏன் நம்மை பார்க்கலும் அவர் அதிகமாய் தேடுகிறார்? He is seeking more than us. நம்மை சிருஷ்டித்தவர் அவர்தான். Because He is the God who created us. இப்போ சோதரம் நான் டேனியலை தேடணும்னா, If I have to search up நான் திருமணம் பண்ணி டேனியல் பிறந்தவர் தான் எனக்கு டேனியல்ங்கறான ஒரு உருவத்தை தெரியும். even after I born, he was unknown. ஆகையால அதுக்கு முன்ன எனக்கு தெரியாது. Until that I can't. அவனும் எனக்கு தகப்பனார சோதரம் வந்தவர் பிறந்தவர் தான் எனக்கு சோதரம் தகப்பன்னு தெரியும். After birth only I could understand him as a. இது போல உலகத்துல நம்ம தோன்றவர் தான் சொந்த பந்தங்கள் மூலமாக நாம் விசாரிக்கிறோம். Like that after the birth itself we could. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரும் உருவாகும் முன்னே நம்மை சோதர சிருஷ்டித்ததே. But our God is a God who created us before the birth. எல்லாரும் சொல்லுங்க. அவர் நித்தியத்திலே நம்மை சிருஷ்டித்தார். The eternal itself God has created us. ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கினார். In Eden of garden He has created it. நித்தியத்திலே அவர் நம்மை சிருஷ்டித்தார். Has generated in this eternal itself. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் நம்மை உருவாக்கினார். He has created it on this இந்த Eden ரெண்டு garden. காரியம் தான் மனுஷனாக நாம் வாழ்கிறோம். Because of these two things we became a human. இந்த ரெண்டு காரியம் தேவன் செய்ததனால் Has God done these two things? நம்முடைய தேவன் எல்லாரையும் பார்க்கணும் தேடுகிறவர். Our God more than everyone He seeks us. சொல்லுங்க. தேவன் ஆதாமை தேடுகிறார். God is seeking after this Adam. ஆதாமை தேட காரணம் என்ன? What's the reason this God is seeing this? என்றைக்கும் ஆண்டவரை வரவேற்பதற்காக ஒரு ரிசப்ஷன் சென்டர்ல இருந்தார் ஆதாம். And every day this Adam was in a reception center. ஆனா ரிசப்ஷன் சென்டர்ல இருக்கிறதான ஆதாம் But this Adam was supposed to be. ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே பாவம் அவரை மேற்கொண்டது. In a specific day he was possessed by the sin. ஆமே ஸ்தோத்திரம். ஆதாம் இல்லாத நேரத்திலே ஸ்தோத்திரம் ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது. When Adam is not there, this Eve has been tempted by. அந்த வஞ்சிக்கப்பட்டதான ஏவாள் தானும் தன்னுடைய புருஷனுக்கும் அந்த பழத்தை கொடுத்து பாவியாய் மாறினாள். As she has given to this father, husband has also. பாவியாய் மாறினதான அந்த நேரம் முதல் From that time onwards, அவருக்குள்ள ஒரு குற்றமுள்ள மனசாட்சி அவர்களை பாதிக்க ஆரம்பித்தது. from that time they had a guilty conscience in them. அந்த குற்றமுள்ள மனசாட்சி நிமித்தமாக Because of the guilty conscience, அந்த ரிசப்ஷன் சென்டரில் அவர்கள் ஒளிக்க ஆரம்பித்தார்கள். they were running away from that reception. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Lord be glorified. தேவன் நமக்கு சுத்தமுள்ள ஒரு மனசாட்சி God has given a perfect heart to us. அந்த மனசாட்சி மழுங்கும்போது When it bends, அந்த மனசாட்சி சுத்தமற்றதாய் மாறும். when it becomes a debt, நாம் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு ஒளிவதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம். we are trying to go away from the position where we are. அது எல்லா வாழ்க்கையிலும் சம்பவிக்கிற ஒன்றாக It இருக்கிறது. is quite common in everyone's life. தேவன் சிருஷ்டித்ததான ஆதாம், The Adam was created. தேவன் நாம சிருஷ்டித்த ஆதாமுக்கு துணையாக இருந்ததான ஏவாள், He was being part of this Adam. தங்கள் கொடுக்கப்பட்டதான அந்த உத்தரவாதத்திலே உறுதியாக இருந்தபோது When they were being sustainable in the thing, அவர்கள் சந்தோஷமாய் கர்த்தரை வரவேற்றார்கள். they were welcoming. தேவனும் அவரோடு கூட ஐக்கியம் வைத்தார். God has also had a fellowship with them. ஆனால் அவருடைய மனசாட்சி மழுங்கின போது But when their heart become அவர்கள் ஓடி ஒளிக்க ஆரம்பித்தார்கள். they run away and they fled. அவங்க எங்கே ஒளித்தார்கள்? Where they flee, மரங்களுக்கு இடையிலே அவர் ஒளித்துக் they were கொண்டார்கள். hiding themselves behind this. அவர் ஒளிக்க காரணம் என்ன? What's the reason? அவர் நிர்வாணிகளாய் இருந்தது. They were being naked ones. அந்த நிர்வாணம் எப்படி வந்தது? How did that happen? அவர்களுக்குள்ள அந்த மீறுதலினால் வந்தது. Because of the overcome and the. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மீறுதல் வந்தால் When someone has that thing, நிறைய காரியங்கள் வீணான காரியம் நடக்கும். there are many useless. வேத புத்தகத்திலே நான் வீணான 5 காரியங்களை நான் கண்டுபிடித்ததை உங்களுக்கு சொல்லித்தரேன். I will tell shortly about the 5 things. முதலாவதாக சங்கீதம் 38:3 வாசித்தால் Psalms 38 verse 3 நாம் மீறுதலினாலே எலும்புகளில் சௌக்கியம் இல்லாமல் மாறுகிறோம். எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. There is no strength in the bones. எல்லாரும் ஒரு சொல்லுங்க. நீங்க வாசித்துக் கொள்வதற்கான நேரம் இல்ல, நான் வசனத்தை சொல்றேன். ஒரு மனிதனுக்குள்ள மீறுதல் வரும்போது When this guilty conscience happens, அவனுக்குள்ளே வருகிறதான 5 விதமாக தேவையில்லாத காரியங்கள். I will tell 5 things that is useless things in their life. முதலாவது சௌக்கியமின்மை வருகிறது. There will be no strength in their life. இரண்டாவதாக Secondly, 38ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கும்போது the 18th verse, அநேக காரியங்களுக்காக விசாரப்படுகிறோம். we are thinking of many things about the iniquities. விசாரப்படுகிறோம். Troubled. எல்லாரும் சொல்லுங்க. ஒரு மனிதனுக்குள்ள அவன் மீறுதல் வரும்போது When
the sin comes in someone, அநேக காரியங்களுக்காக விசாரப்பட்டு கொண்டே they இருக்கிறோம். are wondering for many things. எவ்வளவு தாம் வந்தாலும் ஒரு திருப்தி இருக்காது. Whatever they get, they will never. எவ்வளவு பணம் வந்தாலும் திருப்தி வராது. Money get, they will never. எவ்வளவு சோத்திர அழகு இருந்தாலும் திருப்தி வராது. Everybody has, they will never. எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் திருப்தி வராது. The riches as they never. ஆகையினால இதெல்லாம் மீறுதலாக இருக்கிறது. So all those things come because of this responsibility. மூன்றாவதாக Thirdly, 51ஆம் சங்கீதம் 51st, அதுல 9ஆம் வசனத்தை படிக்கும்போது there is the 9th verse. மீறுதலினாலே தேவன் தம்முடைய முகத்தை மறைக்கிறார். Because of the sins, God hide his face. எல்லாருக்கும் இதை சொல்லுங்க. வாசிக்க நேரத்தான சொல்லிட்டு இருக்கிறேன். Shortly I'm telling it. மீறுதலினால் ஏற்படுகிற பலன் என்ன? Or benefits because of. முதலாவதாக எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. Is to strengthen in the bones. இரண்டாவது எல்லாவற்றுக்காக They விசாரப்படுகிறோம். are wondering for everything. மூன்றாவதாக தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறது. The face of God has been hidden for us. எரேமியா 5:25 4வது படிக்கும்போது Jeremiah chapter 5 verse 25. அங்க வாசிக்கும்போது If you read that, அங்கே சொல்ற தேவன் நமக்கு தருகிற நன்மை தடைபடுகிறது. the blessing which God gives is hindered. இதனாலே Why? சொல்ற தேவன் தேவ சமூகத்திலே நாம் மீறுதலுக்கு உட்படும்போது As we are the trespassers. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. 4 காரியம் சொன்னேன். As I said, 4 things. ஒன்று எலும்புகளிலே சௌக்கியம் தடைபடுகிறது. Strength in the bones has been. இரண்டாவது அநேக காரியங்களுக்காக விசாரப்படுகிறோம். As you are wondering for many things. மூன்றாவது தேவனுடைய முகம் The மறைக்கப்படுகிறது. face of God has been hindered. நான்காவதாக நமக்கு தருகிற நன்மை தடைபடுகிறது. Blessing has been stopped. கடைசியாக ரோமர் 6:23ல In Romans chapter 6. அங்கே மீறுதலின் சம்பளமாகிய மரணம் உண்டாகிறது. There it says that because of the sin they said that. இது நமக்கு சம்பவிக்காதபடி Nothing shouldn't happen to us. அதில் மீட்பதற்காக To redeem from that. ஆண்டவராய் இயேசு நமக்காக பலியானார். Christ has been shed his blood. வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தம் The blood of Christ. சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. All the sins and here. எல்லாருடைய பாவத்தை நீக்குவதற்காக இயேசு பலியானார். For do not to redeem everyone God has sinned. எல்லாரும் சொல்லுங்க. அந்த பாவத்திலிருந்து பரிகாரம் உண்டாக்குவதற்காக To make redeem from the redemption. ஆமென் ஸ்தோத்திரம். ஆதாமுக்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. From Adam there is a sheep has been. அது இயேசு கிறிஸ்துவின் மனத்துக்கு நிழலா இருக்கிறது. As a resemblance for this Christ. அதுபோல நாமும் குற்றமனசாட்சியோடு ஒளித்திருப்போமானால் We have been also hiding out. இயேசு ரத்தத்துக்குள்ளே நாம் கடந்து வர As வேண்டும். you come to the blood of Christ. அவர் கொடுத்ததான வஸ்திரத்தினால் Because of the cloth that God gave. அவருடைய நிர்வாணம் மூடப்பட்டது. அந்த குற்றமனசாட்சி நீங்க Not to the guilty God. அந்த தேவனோடு ஐக்கியம் வைத்தார்கள். Yes, should be have a fellowship with ஆகையால் God. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் The people of God. நம்மை தேடுகிற தேவன் என்று அறிந்து நாம் செயல்பட To வேண்டும். understand that our God is a God who seeks. எல்லாரும் சொல்லுங்க. இரண்டாவது தேவன் தேடின ஒரு மனுஷன். Secondly, யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். of Jonah chapter 4 verse 5 to 9. வாசி. ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. யோனா 4:5. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போறதை நான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். அங்கே பாருங்க, ஒருத்தன் மரத்துக்கள் எல்லாம் ஒளிச்சிருந்தான். The person hiding himself behind this tree. அவனை மீட்பதற்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. Not for him there is a அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். God given this dress and brought him. அது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு நிழலா இருக்குன்னு சொன்னேன். That resemblance the death of the Christ. இரண்டாவது ஒரு தீர்க்கதரிசியாகிய மனுஷன் அவன் குடிசைக்குள்ளே ஒளித்திருக்கிறான். So a prophet was hiding himself in that. அவன் குடிசைக்குள்ளே ஒளித்திருக்க காரணம் என்ன? What's the reason as he hiding himself? அவன் தேசத்தை 40 நாள் அழியும் He சொன்னான். said that within 40 days it will be perished. ஆனா தேசம் அழியாததை தேசம் அழியவில்லை. The nation never perished. அழியாததை கண்டபோது அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் உண்டாயிற்று. He had some. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரிக்கல் எரிச்சல் வரவே கூடாது. The people of God never should. சகோதரன் கண்டு எரியக்கூடாது. The brotherhood never should. சகோதரியை கண்டு எரிச்சல் அடையக்கூடாது. The sisterhood they never should. அந்நியாரை கண்டு எரியக்கூடாது. We should not do as things. ஆமென் சோதரம். யாரை கண்டு எரியக்கூடாது. We should not think anything about. யார் எரிச்சல் அடைந்தாலும் எரிகிற ஆளு தான் சோதரம் தாழ்த்தப்படுவார். Who are get angry about other one, they will be perished. எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு முறை காயினை பார்த்து கேட்டார். God asked Cain that. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? You have done good, is there is no blessing at all. பாவம் உன் வீட்டின் வாசற்படியிலே படுத்திருக்கும். The sin will be under your doorstep. அதுக்கு கேட்க காரணம் என்ன? What's the reason? சகோதரன் மேல எரிச்சல். He was angry upon his brother. மொத்தம் 2 பேர் தான் உலகத்துல இருந்தாங்க. Only 2 people were there. காயினும் ஆபேலும். Cain and Abel. அந்த ஆபேல் மேல எரிச்சல். They were angry upon this. இந்த எரிச்சல் என்பது இன்னைக்கு வந்த ஒரு காரியம். It's not big happen in this. முதல் மனிதனாகிய ஆதாமுடைய பிள்ளைகள் முதலே வந்த காரியம். From the first person of the sons of the. ஒரு நல்ல சாரி உடுத்தா எரிவான். You get a good dress. ஒரு நல்ல வீட்டுல வசித்தா எரிச்சல் அடைவான். A good home. They ஒரு நல்ல வாகனம் ஓட்டினா எரிச்சல் a அடைவான். good vehicle. இந்த எரிச்சல் அடைகிற ஆவி நமக்கு இருக்கவே கூடாது. Have the spirit of that. எல்லாரும் சொல்லுவோம். இது யோனாக்குள்ள இருக்கு.
this Jonah அந்த had. யோனா எரிச்சல் இருந்தனால என்ன செய்தானா, What he done? ஒரு கூடாரத்தை, ஒரு சின்ன மாடத்தை கட்டி He made a little hut. அந்த தேசத்துக்கு என்னவர்னு சொல்லி பார்க்கிறதுக்காக அந்த எரிச்சலோட இருக்கிறான். The heart he was waiting upon outside. வேத புத்தகத்துல எரிச்சலா இருக்கிறவர்களுக்கு பெரிய சோதனை. For those who were having that sort of heart. நாம் ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறோம். As for the end days, தேவன் எல்லாரையும் ஒண்ணு போல வைக்கிறது இல்ல. God never keeps everyone as. நான் அடிக்கடி 5 வரல ஒண்ணு போல இல்ல. I often say that உலகத்துல பெரிய பணக்காரங்க இருக்காங்க, rich people in the world, நடுத்தரத்தாராக நம்ம இருக்கிறோம், the middle class people, ஏழைகள் இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்தா உலகம். together இதெல்லாம் சேரலன்னா உலகமாகாது. even if we all எல்லாரும் அம்பானியானா, if everyone Ambani, பாஸ்ட் எங்க போக்கு, the pastor, சோதர வண்டி ஓட்ட எங்க போறதுக்கு, வியாபாரத்துக்கு எங்க போறதுக்கு, ஆட்கள் இல்லாம போயிடும். there will be no people. ஆகனால எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளே வைத்திருக்கிறார். God has kept everyone. ஆகனால உயர்ந்தவனை பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது. Those who have been low, they cannot improve. அதுபோல கர்த்தர் நடத்துவதற்காக நாம் பிரயாசப்படுவது தவறில்லை. They are able to strive that in a ஆனா அவளை பார்த்து எரிச்சல் அடைவோமானால் But if யாரும் நல்லா போறது no one will be blessed. சொல்லுங்க. நிறைய விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்கு பயங்கர எரிச்சல். Many people and the many pastors, they have things like that. நமக்கு அந்த எரிச்சலே இருக்கக்கூடாது. We should not have the heart like that. ஒருவரை காட்டிலும் வேறொருவர் விசேஷமா இருக்குன்னு எண்ணணுமா? We have to think that more than me, others has to be blessed. எல்லாரும் சொல்லுங்க. எரிச்சல்னால தான் இந்த யோனா போய் ஒளிச்சிருக்கிறார். The spirit he has been hiding. காரணம் நான் சொன்ன காரியம் நடக்கல. That's what I said, it never. அழியாம எல்லாரும் இருக்காங்க. It has been good. அப்படி சொல்லிட்டு அவன் சோத்திரம் போய் பாருங்க ஒளிச்சு போய் எரிச்சிட்டு He இருக்கிறான். was hiding himself and he was thinking. ஆண்டவர் அவனை படிப்பிப்பதற்காக ஒரு காரியம் செய்தார். அந்த மாடத்துக்கு மேல அவனுக்கு சோத்திரம் ஒரு ஆமணக்கு செடி வளர்க்க பண்ணான். Upon his shed there is a tree. ஒரு ஆமணக்கு செடி வளர்ந்தது. There is a tree of. அது நல்ல இலை வீசி வளருது. It is a good. அதை கண்டு சந்தோஷப்பட்டான். He was joyous over there. எனக்கு ஆமணக்குண்டு. He was thinking that I have this tree. அந்த ஆமணக்கை கண்டு அவன் சந்தோஷப்பட்டிருக்கான். When he was joyous, அடுத்த நாள் ஒரு புழு வந்து எல்லாத்தையும் அரிச்சிட்டு. there is a little. ஆக கொண்டு நொந்து வெந்தே He was gone away. ஏற்கனவே எரிச்சல் இருக்கான். He was in a heart that. அதுக்கடல ஒரு நிழலை கண்டு சந்தோஷம். Because of the shed he. நிழலை கண்டு சந்தோஷம் தான். எனக்கு உலகத்துல வீட கண்டா, காரை கண்டா, சொத்தை கண்டா, பணத்தை கண்டா, வேலையை கண்டா என்ன கொண்டாட்டம். By seeing little things in the world. இதெல்லாம் நாம ஆமணக்கு செடி போல. It is something like that. அது ஒரு புழு வந்தா போதும். There is only. அதுல ஒரு புழு அரிச்சா போதும். Only one. எல்லாரும் அழகும் போகும். Everything will go. எல்லாரும் சொல்லுங்க. தாசே பாஸ்டர் நாள் ஒரு சம்பவம் என்ன? Daase he said incident is ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியாரு ஒரு அனௌன்ஸ் பண்ணார். இது சொன்ன தாசே பாஸ்டர் ஒரு கன்வென்ஷன் பாஸ்டர் நடத்தினார். முதல் நாள் கன்வென்ஷன் சொன்னாராம். நாளை நைட்டு நீங்களும் வரணும், எல்லாரும் வரணும். Tomorrow evening everyone has to come here. என்ன காரியம்னா நான் உலக அழகிய காட்டுறேன். I will show this. உலக அழகிய காட்டுவதுனால எல்லாரும் வந்தாங்க, ஆட்கள் கூட்டிட்டு வந்தாங்க. People also came. அப்போ உலக அழகின்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி ஒரு மண்டை ஓடாச்சிருந்தார். You will also have this. பாட்டெல்லாம் முடிஞ்சது, ஆராதனை முடிஞ்சது, பிரசங்கம் வந்த உடனே அந்த மண்டவோட எடுத்து வச்சுண்டு உலகத்தின் அழகியா இருந்தவளை பாருங்கள் ஒரு மண்டவோட எடுத்து வச்சு அதை வச்சு கடகடன் அடிச்சாரு. இவ உலக அழகியா இருந்தவ, இவங்க முடி போச்சு, எல்லாரும் பாருங்க. அடுத்து இவ்வளவு பாருங்க, இவ்வளவு முகத்தை பாருங்க. உலக அழகியா இருந்த கடகடா, உலக அழகியா இருந்தவங்க முகம் இப்ப இல்ல, முடி இல்ல, கண்ணு இல்ல, இப்ப ஒரு மண்டவோட மாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. அவசர நல்லா இருந்து எனக்கு அது சரியா வருது. எல்லாரும் சொல்லுங்க. அந்த ஆசியம் உங்களுக்கு மனசிலாக சொல்றேன். உலக அழகியா இருந்தவளுக்கு முடி போச்சு, அவளுக்கு கண்ணம் போச்சு, கண்ணு போச்சு, மண்டவோட மாத்திரம். மண்டவோட எல்லாரும் போலதான் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க. அவ எரிச்சதுனால ஒன்னும் சம்பாதிக்க போறது இல்லை. அதனால தெய்வம் நமக்கு தருகிறவர்களை நாம் சந்தோஷமாய் அனுபவித்து சோதனம் பண்ணுவோம். கை வைத்து கத்திர சோதனம் பண்ணுங்க. நெகேமியாவின் புத்தகத்திலே அலங்கம் கட்டுகிறதற்காக ஒருவன் மனுஷன் எரிச்சல் அடைந்தான். As they are building this wall, the person got angry. உலக பிரகாரமான எரிச்சல் மட்டும் இல்ல. Not just this worldly thing. ஒரு நாள் ஊழியம் செய்ய வந்தாலும் அதுக்கு எரிச்சல் வரும். Come for ministry. ஒரு நல்ல பாட்டு பாடினா எரிச்சல் வரும். Some sings. ஒரு நல்ல ஊழியம் செய்ய நிறைய பிரச்சனை எரிச்சல் வரும். If they got to do the. நெகேமியா வந்து அலங்கம் கட்டுற வேளையில Nehemiah building a wall. அந்த சன்பல்லாத் தோபியாவும் எரிச்சல் அடைஞ்சாங்க. Sanballat and the Soviet got angry. எரிச்சல் அடைஞ்சு எரிஞ்சுதாங்களா? What they done? சோதரம் from address இல்லாம ராஜாவுக்கு லெட்டர் அனுப்புனாங்க. They wrote a letter without a from address to the king. எல்லாரும் என்ன சொல்லுங்க. நாம் எனக்குள்ள எரிச்சல் வந்தா அதை தீர்க்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யும். What I will do about. எதாங்களும் செய்ய தோணும். I will fit you. சன்பல்லாத் தோபியா இந்த நெகேமியாவுடைய அலங்கம் கட்டுகிறதுக்கு எதிராக இருந்ததுனால ஒரு பேப்பர் ஒரு கடலாஸ் எடுத்து இப்படி ஒரு கல்லாமை வந்து கூட்டம் நடத்தியான், இப்படி ஒருத்தர் வந்து இதெல்லாம் செய்ய இவரை தடை செய்யணும்.
அப்படின்னு ஃப்ரம் அட்ரஸ் இல்லாத எழுதி அனுப்பினான். ஃப்ரம் அட்ரஸ் இல்லாத எழுதுவான லெட்டர் அங்க போச்சு. ஆனாலும் ராஜாவின் இருதயம் மாறல. ராஜாவின் இருதயம் மாறவே இல்லை. காரணம் இவன் இங்க தொடங்குறதுக்கு முன்ன ராஜாதி ராஜாட்ட பெர்மிஷன் கேட்டாக்கும் வேலை நடக்குது. கையை வைத்தவர்களே சொல்லுவோம், நம்முடைய காரியம் தெய்வ சமூகத்திலே ஆலோசித்து நடக்குமானால், உங்களுடைய காரியம் தேவனால் நியமிக்கப்பட்ட காரியமாய் இருக்குமானால், யார் எதிராய் அவை சோத்திரம் நம்மை வஞ்சகம் வச்சால், யார் உங்களுக்கு எதிராய் எரிச்சலை அடைந்தால், ராஜாதி ராஜா உங்களுக்கு கைவிடி வர. எல்லாரும் ஒரு அலை சொல்லுவோம், ராஜாவிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாக்கும் நெகேமியா கட்டுறது. ஆராதிக்கிறது கர்த்தருக்கு தெரியும். தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க உண்மை மனது கர்த்தருக்கு தெரியும். அதனால் நம்முடைய தேவன் நமக்கு எதிராக இருக்கிற எரிச்சலை தாறுமாறாக்குவார். குடும்பத்திற்கு எதிராக எரிச்சல் அடைந்தால் கர்த்தரை தாறுமாறாக்குவார். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தாதி கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Will not be glorified. சூடு அதிகமானதினாலே நான் வேகமாக என்னுடைய செய்தியை தொடர்கிறேன். Shortly I will continue. இவன் எரிச்சலினாலே போய் ஒளிச்சிருந்தான். Because of that he was hiding himself. முதலாவது சோதரம் மீறுதலினாலே மரத்துக்குள்ள இருந்தான். இரண்டாவது எரிச்சலினாலே சோதரம் கூடாரத்துக்குள்ள இருந்தான். மூணாவது ஒரு மனுஷன் கடந்த இடத்தை பாருங்க. ஸ்தோத்திரம் வாசிங்க. அதனுடைய 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். First Kings chapter 19 verse 4. ஒரு பெரிய ஆள். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க. அந்த சூறைச்செடி மட்டும் பார்த்து படிக்கல. சூறைச்செடிங்கிற 8 வசனம் 9 வசனத்துல இருக்கான். சூறைச்செடிங்கிற அதே வசனம் அதேதான் கீழே. சூறைச்செடிங்கிற படுத்துருக்காங்க. ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்து மதி ஒருத்தன் மரத்துக்குள்ள ஒளிச்சிருந்தான். அவனுக்கு ஒரு மிருகத்தை கொண்டு வஸ்திரம் கொடுத்து வெளியே கொண்டுதான். ரெண்டாவது ஒருத்தன் மாடத்துக்குள்ள ஒளிச்சிருந்தான். அவனுக்கு ஒரு ஆமணக்கு செடியை வளர பண்ணி அதை புழுவ விட்டு கொண்டு அதை அரிச்சு அவனை பாடம் படிச்சு வெளியே கொண்டு. இன்னும் மூணாவது ஒரு ஆளு ஒரு சூற செடியை வளர்த்து வராங்க. சூற செடினா அது வேற ஒண்ணு இல்ல, மூஞ்சி விட்ட செடி. மூஞ்சி விட்ட அதுல ஒரு நிழலும் வராது. நிழல் இல்லாத வெயில்ல பச்சை வெயில்ல போய் கிடக்காரு. கடந்த ஆளாரு தெரியுமா? சாதாரண ஆள் இல்ல. வீரருக்கு வீரன், சூரருக்கு சூரன், பயங்கர ஒரு ஆளு. யார் அந்த ஆள் சொல்லுங்க? நீலலாப்பம், வீரஞ்சலாப்பம். ஆறு அந்த சூரிய செடிகளை கடந்தாரு. நான் கடந்து நினைச்சுனையா எலியா தீர்க்க வானத்தை அடைச்சாளு, வானத்தை திறந்தாளு, 850 பாகம் தீர்க்கதரிசியை கொன்னாளு. ஒரொற்ற பெண்ணுக்கு வாக்கு கேட்டுக்கொண்டு சுருண்டு கிடக்க, ஒரு ஒற்ற ஒருத்திக்கு வாக்கு கேட்டு சுருண்டு கிடக்க, புழு போல சுருண்டு, புழு போல அட்டை போல சுருண்டு. எல்லாரும் அலே சொல்லுங்க, எல்லாரும் அலே சொல்லுவோம். காரியத்துல வீரமா இது போல ஓர காரியம் வர தெரியும். எழுப்பி நிக்கணுமா இல்ல கொலோட்ட போல அட்டை போல புழு போல சுருங்க. எல்லாரும் சொல்லுவோம். வீரனாக எலியா, வலிய வீரனாக எலியா. But he is a mighty man. சோத்திரம். நான் 800 தாமே பாகம் தீர்க்கதரிசிகளை ஒரு ஆளு வெட்டி கொண்டான். As he killed this 800 plus in this part. வானத்தை ஜெபத்தினால் அடைச்சான். With the prayer he closed the. வானத்தை ஜெபத்தினால் திறந்தான். He opened the heavens by the prayer. ஒரு ஆகாப் என்கிற ராஜாவுடைய மனைவி ஏசபேலுக்கு வாக்கு கேட்டு, by hearing the voice of this is ஆத்தின வாக்குல அட்டை போல, something like this, புழு போல, like a கொலாட்டை போல சுருண்டு கிடக்கு. He was sleeping, hiding himself like that. இந்த சோதரம் அவன் ஒரு அட்டை இருந்தது போல சுருண்டு. Something like one he was hiding himself. அங்க போய் ஒரு சூரிய செடியை கீழே கிடக்க. He was fainted over there. அங்க ஒரு சூரிய செடி கீழே கிடக்க. போதும் போதும் மதி மதி மதி. He is saying it's enough. மதி 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 மதி. It's enough. மதி. இல்லை எலியா, நீ மரணத்தை காண வேண்டிய ஆளல்ல. He is not supposed to see that. நீ மரிக்க வேண்டிய ஆளல்ல. You are not supposed to die. இவன் உயிரோட பரலோகத்துக்கு போண்டியவன். He is supposed to go to heaven by the உயிரோட பரலோகத்துக்கு போண்டியவனாகும். The person supposed to. இப்ப ஒரு பெண்ணுக்கு வாக்கு கேட்டு, hearing the voice of a woman. சொல்றா, நாளை எலியாக்க தலை நேரத்துல இருக்கா. From the next tomorrow there will be no head of this. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சுருண்டட்ட போ. By hearing that he was hiding himself. அப்படி காலம் ஒரு மூஞ்சி விட்ட இதெல்லாம் வந்து நடக்குது. But the bush he was hiding himself. சோதர இவனை எப்படி எழுப்புவது? How he can able to make him. சோதர இவன் இன்னும் ஆண்டவர் சொல்ற அவன் உயிரோட க்ளோத் பண்ணி ஆள இல்ல. The person supposed to go to heaven. இப்படி நடந்து சொத்துனாவே சோதர உயிரோட செத்து போனாலோ what will happen if தேவன் பார்த்தா God seen it. அதெல்லாம் மனசுல எல்லாரோட வாழ்க்கையிலும் குறைகளும் குற்றங்களும் வரும். In everyone's life நம்முடைய கர்த்தர் நம்ம விட
விடுகிறவர். But our God is not here. நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்காமல் விடுகிறவரே அல்ல. அவன் பெரிய மனுஷனாயிருந்தோம், Even if he was a big man, அவன் பெரிய தீர்க்கதரிசியாயிருந்தோம், a prophet, ஒரு பெண்ணுடைய வார்த்தையினால் அவன் சோர்ந்து போனான். because of the word of the ஒரு யோனா சோத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில எரிச்சலினால் அவன் சோர்ந்து போனான். the problem he was ஒரு defeated முதல் மனிதனாகிய ஆதாம் தன்னுடைய மீறுதலினாலே பாவத்துட்பட்டு அவன் மரத்தில் ஒளித்தான். because of this person. நம்மால கர்த்தரை தள்ளவே, God never left them. நம்முடைய தேவன் தள்ளவே, Our God never rejected. அவன் தள்ளியிருந்தா என்னைக்கோ நம்மை தள்ளி If இருப்பான், you want to do it, என்னைக்கோ என்னை வெறுத்திருப்பா, whenever he is supposed என்னைக்கோ உங்களை தள்ளி இருப்பா. to, he is supposed to reject. பாவி ஒரு நாளும் தள்ளாதது. He never rejects. அல்லேலூயா. Hallelujah. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ அழைக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த பவுல் மட்டும் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சாட்சி சொல்கிறார். The Apostle Paul says from his life that 2 கொரிந்தியர் 4:1 second Corinthians இவ்விதமாக ஊழியத்தை பெற்ற நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. to receive the sort of ministry from பவுல் சோர்ந்து போகாத காரணம் என்ன? what's the reason this Paul has not பவுலுக்கு மிரட்டல் வரலையா? is there is any பவுலுக்கு சரீரத்துல வியாதி வரலையா? sickness, பவுலுக்கு சோதனை கஷ்டம் வரலையா? no problem. பவுல் சோர்ந்து போகாமல் இருந்த காரணம் As he not be fainted, அவரை தேற்றுகிற கிருபை. the grace of God is அவரை தேற்றுகிற ஒரு கிருபை அவரோடு கூட இருந்தது. as the grace is God. அந்த கிருபை உங்களுக்கு தாமே You இருக்குமானால் also have a grace. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் Go தேற்றப்படுவீர்கள். by said it. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் ஆற்றப்படுவீர்கள். Be comforted. கையை தரையில சொல்லுங்க. நம்ம பத்தி எத்தனை பேர் சவால் விடலாம். I'm never tell against someone. யாரோ ஏதோ சொல்லலாம். What a man that அந்த கிருபை இல்லைன்னா நம்ம பதறிடுவோம். if you don't have the அந்த grace, கிருபை மட்டும் இருக்குமானா the grace of God. பரிசுத்த பவுல் சொல்றது போல தைரியமா சொல்லு. The Apostle Paul என்னை says பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்யறது பாருங்க. the God who strengthens I can do everything. இந்த தேவன் நமக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கபடி கிருபை தருவார். But in the situation, God gives the grace upon us. அல்லது எல்லாரும் ஆடி You don't be அவங்க sure. ரட்சகர் இயேசுவோன்னு ஆடினார். When Christ also has எட்சமனே தோட்டத்துல இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டனா. if it has been taken ஏன் out, அவருக்கு அவன் சோறு வரலையா? there is no pain. அந்த மாம்சத்துல அவருக்கு சோறு வந்துச்சு. Physically God, ஆனா அந்த கிருபை வந்தபோது but when God அவரை தேடி வந்த உடனே நான் தான் சொல்லி கொண்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறேன். said that it's அந்த me, கிருபை ஒரு மனிதனை தாங்குமானா? the grace has us. கிருபை நம்மை தாங்குமானா? Grace of God. இந்த பகலிலே நாம் எல்லாவற்றையும் செய்ய We ஆயத்தப்படுவோம். have to reach to do. எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் பலம் தருவார். God will strengthen us. இந்த கிருபையினாலே நாம் ஜீவிக்கலாம். The grace of God. கிருபையினாலே ஓடலாம். You can run by the grace. பரிசுத்த பவுலுக்கு கண்ணில் இருந்து ரத்தமும் சாடிட்டு Apostle Paul, he has this bleeding from the sides. அது மாறதுக்காண்டி எத்தனை முறை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். Pastor time pray for me. ஆனா அது வியாதி மாறல. It never changed. ஆனா கர்த்தர் சொன்னார் God said, என் கிருபை உனக்கு My போதும். grace is sufficient for me. என் கிருபை உனக்கு போதும்னா அந்த கிருபையினாலே பலன் அடைந்தார். My grace has been. அந்த பவுல் தான் சொல்கிறார். The same Paul says. சோதரர் 2 கொரிந்தியர்ல அவர் சொல்கிறார் 2:4 Second Corinthians chapter 4. இவ்விதமான ஊழியத்தை பெற்று நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. Those who receive the கஷ்டங்களிலும் பாடுகளிலும் in the நெருக்கங்களிலும் நிர்வாணங்களிலும் this nakedness of அவருடைய கிருபை எங்களை தேற்றி. the grace of God will exhaust us. கையை வைத்து எல்லாரும் 3 முறை கிருபை சொல்லுவோம். நான் சொன்ன எதிர்பார்ப்போட சொல்லுங்க எல்லாருனால கிருபை வேணுங்கிறதான தாகத்தோட வாய் திறந்து கையை வைத்து சொல்லுங்க கிருபை. அல்லேலூயா. கிருபை தாருமே கிருபா. ஒளித்திருந்த ஆதாமை தேடி கண்டுபிடித்தார். The God who seeks and those who was hiding him. அவன் மீறுதலினாலே ஒளித்திருந்தான். God who just passing was hiding. அவனுக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்குறார். God made a redemption for him. எரிச்சலினாலே மாடத்துக்குள் ஒளித்திருந்த யோனாவை கண்டுபிடித்தார். God seen this. அவனுக்கு ஒரு ஆமணத்தை உண்டாக்கி ஒரு புழுவை விட்டு அரிச்சு பாடம் கற்றுக் God கொடுத்தார். will teach him a lesson. யோனாவை சோர்ந்து போயிருந்தவனுக்கு எப்படி கொடுத்தார்? How he was defeated. அவனை தேற்றதான விதம் என்ன? Okay, sir. புதிய பாட்டுல கிருபையினால தேற்றுகிறோம். பழைய பாட்டுல அவன் கிருபைக்கு அடையாளமா கிருபைக்கு அடையாளமா ஒரு பாத்திரத்துல சூடு அப்பமும் He got a good. அந்த ஒரு பாத்திரத்துல நல்ல தண்ணீர். He is a good water. தூதன் சொன்ன எழும் 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 போதும் போதும் சோர்ந்து கடந்த மதி வெயில் கொண்ட மதி எழும் 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 எழும்
வந்து தட்டி எடுப்பு நேரத்தில் எடுத்தா அவனுக்கு அப்பமும் வெள்ளம் When they are எல்லாரும் சொல்லுங்க காலையிலே எனக்கு தேடுனா you are seeing God in the morning, தூதருடைய ஆகாரம் உங்க வீட்டுல வரும். God will give the food of this man. நீங்க அனுபவிச்சோம். Can you experience it? உங்க வீட்டுல இருக்கிற ரேஷன் அரியா இருக்கு, அது தூதருடைய ஆகாரமாய் மாறும். சாதாரணமான மோர் வெள்ளமோ கிணற்று வெள்ளமா இருக்கும், அங்கே பஞ்சாயத்து வெள்ளமா இருக்கும், அது தேவனுடைய கிருபையா மாறும். கர்த்தரை மாற்றுவா. அது நம்புறவங்க ஒரு சொல்லுங்க. அப்போ சோர்ந்து இருக்கிற எலியாவை எழுப்பி God brings this vegetable. ஒரு பாத்திரம் நிறைய வெள்ளம் கொடுத்து He given us water. குடி Drink it. அப்பதான் தின்னு Eat the bread. படபடபடா தின்னு. He had it 40 நாள் for 40 long days. 40 நாள் For 40 days. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்தா, God given grace. ஜீவ அப்பத்தை தந்தா, God is மரணம் வரைக்கும் நடக்கும். until the death you can walk. ஒரே பரலோகம் போறது வரைக்கும் நடந்தா. The war if you walk. ஐயோ தலை சொல்லுங்க. அதுக்கு முன்னே தின்னதான ஆகாரத்தை விட Before what he got, இந்த ஆகாரத்தின் பலத்தாரு 40 நாள் God the son he walked for 40 days. ஆயுசு காலம் எல்லாம் கிருபை தான். Until the அவங்க சோறு மாறதுக்கு தண்ணீரும் அப்பம் கிடக்கும். the food of the man God. கடைசியாக ஒரு மனுஷன் தேடணும். Finally, நியாயாதிபதிகள் எடுங்க 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். Judges chapter 6 verse 11. எடுங்க படிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் படி. ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறார். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய கோப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்பிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார். ஒருத்தன் ஆலைக்கு அறுவடை செய்த களத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலையில் நின்று போர் அடிக்கிறதை ஆண்டவர் தேடுகிறார். God is seeking a person who has been trespassing of this and beating the. கடைசியாக இவ்வளவு வசனம் உள்ள வரும்படி எல்லாரும் சொல்லுங்க. இன்றைக்கு இருக்கிற கொரோனா COVID-19 போல Like this corona. கிதியோனுக்கு காலத்துல மீதியானில் வந்து படம் எடுத்திருந்தாங்க. The time of the Midianites, this ஒரு விவசாயம் பண்ண விடல, விவசாயம் பண்ணதை அறுவடை செய்ய there விடல. is no farming, even there is no. ஒரு சர்ச்சை திறக்க விடல, சர்ச்சில் ஆராய்க்க விடல. There is no worship. அப்ப என்ன செய்யறது? எல்லாரும் டிவி போட்டு வாட்ஸ்அப் சோத்திரம் செல்ல ஆன் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப் சோத்திரம் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் வேற என்ன சக்கரம் எல்லாம் பார்த்தோன்னு இருக்கு. Everyone is watching other things. விவசாயம் செய்ய There is no farming. போட There is no farming. கூட்டத்து போட They are not allowed to go job. பைபிளாசிகள் There is no allowed. பிரசன்னம் பண்ண கேட்க இல்லை. You can become the brother. இதே காரியமாக இருந்தது. At the same time, this video. இதே காரியமாக இருக்குது. The same position. எல்லார் வீட்டில் இருந்து மீதியானவர் கொரோனாவர் மூக்கலோடியர் தொண்டையிலோடியர் சோத்திரம் பனி வந்து காய்ச்சல் நாச்சாவும் அவர் ரெண்டு நம்ம எல்லாரும் இருப்போன்னு இந்த கிதியோன் இருக்கவே Like everyone is not so. சொல்லுங்க. இந்த கிதியோன் இருக்கவே இல்லை. He was not said like that. சரி, என்ன செய்தான்? What he done? இவனுக்கு அந்த தேவன் கொடுத்த சுதந்திரத்தை பயன்படுத்த He has used the freedom which God given. இவங்களுக்கு பகைதாரர்கள் நான் பரையில்லை. I'm not scolding him. இப்போ ஆலயத்து வர முடியாததுனால நான் உங்களை குற்றவாளியா சொல்லுங்க. I'm not telling us. அதே நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சுயாதீனத்தை நீங்கள் எப்படி We பயன்படுத்தினீர்கள்? are using the freedom which God given. கடந்த வருஷத்துல 7 மாசம் கடந்து போச்சு. For 7 months. இந்த 2021 2 மாசம் கடந்து போச்சு. For 2 months. நீங்கள் வயலில் நின்று போர் அடித்தீர்களா? Have you ever trusted your? ஒரு உங்களை வீடா இருக்கலாம் வயல், Even it may be your home. அல்லது உங்களுக்கு தேவன் தந்ததான சபையா இருக்கலாம், In the church. அல்லது தேவங்களை வைத்திருக்கிறதான இடத்துல அல்ல வெளிநாடோ அந்த வேலை ஸ்தலமா இருக்கலாம். Wherever you be. நீங்க போர் அடிச்சீங்களா? Have you ever been trusted your? போர் அடிச்ச அனுபவம் உங்களுக்கு இருக்கா? Have the experience. சிலர் எல்லாரும் போர் அடிச்ச கொண்டு போடுவோம், We have been trusting. வெளியில வந்தா கொண்டு போடுவோம், We'll come out. வெளியில வந்தா சீல் வைக்கணும், We'll put seal. செல்லில சோத்திரம் வெளியே குழப்பம் வரும் அப்படி சொல்லி சில உண்மையிலே சிலர் பயந்துருந்தவங்க உண்டு. சிலர் வேணும்னே பயத்தை உண்டாக்கணும். இதே சூழ்நிலை, The same situation. இதே சூழ்நிலை The same situation. இந்த வாலிபனாகிய கிதியோன் The same young Gideon. சோத்திரம் ஒரு அவன் அறுவடை செய்த கோதம்ப With the video. ஓப்ராவில் இருக்கிற கர்வாலி மரத்தின் முள்ள நின்று He was been. போர் அடித்துக் கொண்டே He was beating it. போர் அடித்துக் கொண்டே இருக்கிறவளை கர்த்தர் பார்த்தா. God seen it. பரலோகத்தின் தேவன் பார்க்கிறவர், Our God who sees. அவருடைய கண்கள் எல்லாரையும் Our காண்கிறவர், God sees everyone. அவர் என்னை மாத்திரம் காண்கிறவர், ஒவ்வொருடைய கிரியில் அவர் கண்டு கொண்டே இருக்கிறார். Sees everyone. பரலோகத்தின் தேவன் கண்டு Our God seen. தூதனை சொன்னாங்க, அங்க ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கான், போ உட்கார்னாங்க. You go and sit them. அங்க ஒருத்தன் கல்லில வந்து ஒரு ஆள் இருக்கிறது போல உட்கார்ந்து இவன் என்னன்னு போர் அடிக்கிறான். You are crushing the weak. உடனே அங்க ஒரு சத்தம் வருது, பராக்கிரமசாலியே கர்த்தரோடு கூட இருக்கிறார். ஒரு தூதன் வந்து சொல்றேன், The Lord says that. ஒரு ஆள் போல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். Like he sits. சோத்திரம், அல்லேலூயா. சொன்ன உடனே He said. ஏன் சொல்ல காரணம் என்ன? What's the reason? எல்லாரும் தலையணை வச்சு வராங்க, As everyone was sleeping. எல்லாரும் செல்போன்ல நோண்டிட்டு Pressing the mobile. இவன் மாத்திரம் போராடி, He was been trusting. இவன் மாத்திரம் போராடி He was trusting the weak. எல்லாரையும் விசாரிக்கிற கர்த்தர், God will. எல்லாரையும்
காண்கிற கர்த்தர். God who sees everyone. யாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறதை God who feeds everyone. அவனுடைய கிரியைகளுக்கு பதில் அளிப்பதற்கு According to his own deeds. சீக்கிரமாய் வரப்போகிறார். Our God is coming soon. சீக்கிரமாய் வரப்போகிறார். Our God is coming soon. அதை சந்திப்பதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். Not to meet him here. ஒருவேளை நாம் ஒளித்திருப்போமானால், ஒருவேளை நாம் கூடாரத்துக்குள் இருப்போமானால், ஒருவேளை சூரச்செடியின் கீழே இருப்போமானால், கர்த்தருடைய கிருபையான வசனத்தை By the grace of God. கிருபையான சத்தியத்தை By the truth of the grace. உன்னை வெளியே கொண்டு வந்து Bring out. உன்னை ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றி Made us a mighty one. அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமா Make us a useful to others. உருவாக்குவாராக. God will make it. அல்லேலூயா. Hallelujah.